கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் 110 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள குஸ் மற்றும் ஹாஸ் போதைப் பொருட்களுடன் 22 துறவிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகளுக்கு கிடைத்த உளவு தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு விமான நிலையத்தில் அவர்கள் நடாத்திய சோதனையின் போது சந்தேகத்திற்கிடமான துறவிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கொண்டு வந்திருந்த பயண பைகளில் பாடசாலை உபகரணங்கள், பல்வேறு இனிப்புகள் மற்றும் போலி பைகள் தயாரிக்கப்பட்டிருந்ததாகவும் அவற்றில் 110 கிலோகிராமுக்கும் அதிகமான குஸ் மற்றும் ஹஸ்க் போதைப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு துறவிகளின் பயண பையிலும் 5 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்தேக நபர்கள் ஒரு நபரின் அனுசரணையுடன் வழங்கப்பட்ட விமான டிக்கெட்டுகளை பயன்படுத்தி கடந்த 22ஆம் தேதி தாய்லாந்திற்கு சென்றுள்ளனர். அங்கு அவர்கள் துறவி கோலத்தை விடுத்து சிவில் உடைகளை அணிந்து பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களாக புகைப்படம் மற்றும் காணொலிகள் அவர்களின் கையடக்க தொலைபேசிகளில் இருந்து போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. கட்டுநாயக்கா விமான நிலைய வரலாற்றில் கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய போதைப் பொருள் தொகை இதுவாகும். அத்துடன் துறவிகள் குழு ஒன்று போதைப் பொருளுடன் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட முதலாவது சந்தர்ப்பமும் இது என தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக இந்த 22 சந்தேக நபர்களும் இன்றைய தினம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர்.